நாயகா குற்றங்கள் களைந்திடும் காலத்தின் தலைவனே கலிகால தேவனே கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசனே கோவிந்தா வெண்கருட கொடியோனே திருக்கமலை விளை மார்பா ஆயிரம் பெயரோனே ஆதி அந்தம் நீயே உண்மையின் உருவமே உயர் ஞான தேவனே கண் கவரும் புண்ணியனே வேண்டியதை தந்தருளும் தாமரை கண்ணனே நான் மறை நாயகனே கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசனே கோவிந்தா கண்ணனே எங்கள் மணிவண்ணனே புவியாளும் பெருமானே பூமகள் நாயகா வரமளிக்கும் வள்ளலே வேதமே ஞானமே மும்மூர்த்தி ரூபனே பரபிரம்ம தத்துவமே வெங்கடேசனே ஸ்ரீ ஸ்ரீனிவாசனே கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசனே கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் திருப்பதி திருமலையிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ரத சப்தமி நன்னாளில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமானின் அனுமந்த வாகனத்தில் எழுந்தருளி உலா வருவதை நமக்கு காட்சியளிப்பதை நன்றாக இதோ படம் பிடித்து காட்டிக்கொண்டிருக்குமே காணொளியில் காண வந்திருக்கும் பக்தர்களை அனைவரும் வரவேற்கிறது. இவன் இதோ எம்பெருமானுக்கு ஆர்த்தி எடுத்து அவனுடைய திவ்ய முக லாவண்யங்களை நமக்கு காட்சியளிக்க செய்கிறார்கள் அர்ச்சக சுவாமிகள். கடலமுதத்தை கடைந்து சேர்த்த திருமாலடி காட்டிய நம் தேசிகர் தன்னிலை பற்றி சேர்ந்தோமே என்கிறார் சுவாமி தேசிகன். இவ்விடத்திலே இவன் திருவடிகளை பற்றியிருக்கும் அனுமந்தரே நமக்கு ஆச்சாரியனாக இருந்து எப்படி சீதா பிராட்டிக்கு எம்பெருமானோடு சேர்த்தி பெருமாளோடு சேர்த்தி செய்வதற்கு எப்படி அவன் கடல் கடந்து சென்றானோ அதை போல நம்முடைய துன்பக் கடலிலிருந்து நம்மை எம்பெருமான் திருவடியில் சேர்ப்பதற்கான உபாயங்களை இதோ இந்த அனுமன் நமக்கு சேர்த்து அருளட்டும். சின்ன திரையில் வாயிலாக கண்டு கொண்டிருக்கும் இந்த அனைத்து மங்கள நிகழ்ச்சிகளும் கண்டு கொண்டிருக்கும் இந்த பக்தர்களை இதோ ராமாவதாரத்தை பற்றி சற்றே அனுபவிப்போம். ராமாவதாரத்தில் பெருமாளை ஹனுமன் தன் உறுதியான தோள்களிலே சுமந்து கொண்டு வானவீதியில் பறந்து சென்றதை நாம் கண்டிருக்க முடியாது. இப்போது அந்த குறையை தீர்க்க நம் விருப்பத்தை நிறைவேற்ற மலையப்பன் இதோ திருவடியின் உரம் பாய்ந்த தோள்களிலே எழுந்தருளியவாறே நம்மை காண வந்து கொண்டிருக்கிறான். ஸ்ரீராமன் சீதையை பறிகொடுத்து விட்டு அங்கலாய்த்து கொண்டிருக்கும்போது, அதாவது அலைந்து கொண்டிருக்கும்போது, ஹனுமதா லங்கதோ வானரேண ஹ என்கிறது. அது என்ன வானரேண ஹ என்றது? சந்தோஷத்தின் குறியே என்கிறது.
சீதையை பறிகொடுத்த நிலையில் மனம் குழம்பி திக்கு தெரியாத காட்டில் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராமன் ஒரு தாய் வந்து முகம் காட்டுமா போலே வானரேண ஹ என்கிறார் வால்மீகி. தனக்கு யாரோ ஒரு பற்றுக்கோடாக தனக்கு ஒரு பிடிக்கொடுத்து தன்னை ரட்சிப்பார்கள் என்று அகப்பட்டது குறித்து ராமனுக்கு யார் அகப்பட்டார்? இதோ இந்த வாயுபுத்திரன்தானே. போன பிராணம் திரும்பி வந்ததாம். ஆசுவாசப்படுத்தி கொண்டாராம். ஏன் ஆசுவாசப்படுத்தி கொண்டார்? மூச்சு வந்தது. இவன் வாயு புத்திரன் அல்லவா, ஆகவே இவனுக்கு மூச்சு வந்தது என்றார் வால்மீகி பிரான். ஹனுமத் வச்சனாத் சைவ சுக்ரீவேண சமாகதः சுக்ரீவாய ச தத் சர்வம் சம்சத்து ராமோ மகாபலக. அவனே சுக்ரீவனோடு ஒரு நட்புக்கு உதாரணத்து காட்டி நட்போடு சேர்த்து விட்டதனாலே இவருக்கு ரொம்ப மூச்சு வந்ததாம். தன்னுடைய பயம் கலக்கம் சற்றே குறைந்தால் இவனுக்கு என்ன குறைந்தது? அப்படி ஹம் தசரதாத்மஜம் அப்படின்னு மனுஷ அந்த ரூபம் எடுத்ததாலே பயப்படுவது போல இவன் காட்சியளித்தான். ஆனால் பயப்படவில்லை. அந்த வேஷம் இட்டதனாலே அவ்வாறே நடிக்க வேண்டும். ஆகையாலே பயப்படுவது போல நடித்தான். அது ஹனுமனுக்கு உகந்ததாக இருந்தது. ஏனால் ஹனுமன் அவ்விடத்திலே சுக்ரீவ மகாராஜாவிடத்திலே சேர்க்கும்போது தான் ஆச்சாரியனாக இருந்து ராமனுக்கு கூடவே துணையிருந்து ஒரு அக்னியை சாட்சியாக வைத்து நட்பு தொடரச் செய்தாராம். இந்த சுவையான நிகழ்ச்சியை சுவாமி ஸ்ரீ தேசிகன் ஸ்ரீ மகாவீர வைபவம் என்ற ரகுவீர கத்தியத்தில் குறிப்பிடுகையில் பிரபஞ்சர தனய பாவுக பாஷித ரஞ்சித ஹிருதயதரணீ சுத சரணாகதி வாயுபுத்திரனான அனுமானுடைய பவ்யமான மங்களகரமான பேச்சுக்களாலே உள்ளம் குளிர்ந்தவனாக ராமன் காணப்பட்டான். ஆகவே தானே என்னவோ சுக்ரீவ மகாராஜனோடு அவன் நட்பு கொள்ள ஹேத்துவாயிற்று. அபார பாராவார பரிகா பரிவிருத்த பர புர பரிஸ்ருத தவ தஹன ஜவன பவன கபிவர பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வன தானா என்கிறார். திருவடி அருமான் ராமநாமத்தின் அனுகிரகத்தாலே சீதையை தேடி இலங்கைக்கு சென்றபோது இவரது வாலில் அரக்கர்கள் தீயை வைக்க திருவடியும் அந்த தீயை கொண்டே இலங்கை முழுவதும் தீயிலிட்டானாம். எப்படி என்றால், இவருக்கு ஒரு விஷயத்தை சொல்லி பார்த்துவிட்டு வா என்றால் திருவடி அதை கட்டி கொண்டு வருவானாம். அப்படி சாமர்த்தியசாலி. அப்படிப்பட்டவன் இலங்கை முழுவதும் தீயிலிட்டான். இவ்வண்ணத்து ஸ்ரீ சீதாராம பக்தனான ஹனுமான் அவனன்றோ நம்முடைய அரக்கர்களைப் போல உள்ள துன்புறுத்தும் பாப்பங்களையும் துன்பங்களையும் வெறித்து காக்க வல்லவன். அவன் எம்பெருமான் இட்ட கட்டளையாக இந்த பக்தனின் துன்பங்களை தீர்த்துவிடு என்றால் தீர்த்துவிட்டு மேலே நன்மைகளையும் அளிப்பவல்லவோ இந்த அனுமன். அசோகவனத்தில் தாயாரை கண்டு வணங்கி ராமன் அளித்த மோதிரத்தை சீதையிடம் கொடுத்து பிராட்டி உகந்து அந்த மோதிரத்தை தன் சிரசா வகித்து, அதாவது சிரசிலே வைத்து கொண்டாடி உகந்ததை கண்டது இந்த வாயுபுத்திரன்தானே. பிராட்டி அளித்த செய்தியை துரிதமாக ராமனிடத்தை தெரிவித்து இதனால் உள்ளம் குளிர்ந்த ராமனும் ஸ்ரீ ஹனுமானை இறுக அணைத்து தன் அன்பினை வெளிப்படுத்தினாராம். வாயுபுத்திரன் இதையன்றோ மேலான பேராக நினைத்து ஸ்ரீவைகுண்ட பதவியும் வெறுத்து ஒதுக்கி ராமன் கட்டியணத்தை சரீரத்தோடே சிரஞ்சீவியாக இப்பூவுலகிலேயே இருந்து கொண்டிருக்கிறார். இவன் கண்ட கண்கள் மற்றொன்றை காண வேண்டாம் என்று நிரசித்து, அதாவது வெறுத்து, இந்த திருவடி ஸ்நேகோமே பரமோ ராஜன்னு நித்தியம் பிரதிஷ்டித பக்திஷ்ச நியதா வீர பாவோ நான்யத்திர கச்சதி என்கிறார். எனக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு இந்த ஸ்ரீவைகுண்ட பதவி என்பதோ எனக்கு வேண்டாம் என்று திருவடி ராமனை கண்ட கண்கள் மற்றொன்றை காண வெறுத்து இருந்தார். அதுவோ ஸ்நேகோமே இந்த பரமோராஜன், ஸ்நேகோமே பரமோராஜன் என்பதே இந்த ஸ்லோகத்தின் பிரத்யேகமான வார்த்தை. பாவோ நான் எத்திர கச்சதி, வேற எங்கேயும் நான் எனக்கு வருவதற்கு இஷ்டமில்லை என்கிறார். இன்றும் ஸ்ரீ ராமச்சந்திரனாக, புண்டரீகாட்சனாக, அப்பாலரங்கனாக, சுந்தரராஜனாக இவை எல்லாவற்றையும் ஒருங்கே இணைத்து தன் அர்ச்சை திருமேனியாலே கொண்ட ஸ்ரீ வெங்கடநாயனாக இதோ அஞ்சனா புத்திரன் மீது தேஜோமயமாக ஆரோகணித்து நம் அருகே வந்து கொண்டிருக்கிறான். வாயுபுத்திரன் ராமனை நேராக கண்டபோது ராமக கமலபத்ராட்சக என்று அவருடைய திருஷ்டியாலே கட்டுண்டு திருக்கண்களைக் கண்டு மோகித்து ஸ்ரீராமனை சரண் அடைந்தது யாருக்கும் கட்டுப்படாத பகவான் பத்துடை அடியவர்க்கே எளியவன் என்கிறார் ஸ்ரீ நம்மாழ்வார். இப்படிப்பட்ட அடியவனுக்கன்றோ அவன் எளியவனாக இருந்து காட்சி தந்தது. இதோ ஆரோகணித்து அவனையே தன் வாகனமாக கொண்டு, தன் பக்தனான அனுமனையே வாகனமாக கொண்டு, ராமனாக இருந்தால் என்ன, கோவிந்தனாக இருந்தால் என்ன,
ராமருக்கு மட்டுமா? இல்லை, இந்த கோவிந்தனுக்கும் நான் அடக்கம் என்று சொல்வது போல இந்த திருவடி அவன் திருவடிகளை பற்றி கொண்டு இதோ எழுந்தருளியிருக்கிறான். இதோ ஆரோகணித்து வரவும் ஊர்வலம் வரவும் பக்தர்களை கண்டு கழிக்கவும் பக்தர்களை ரட்சிக்கவும் இதோ ஆரோகணித்து எழுந்தருள தயாராகி கொண்டிருக்கிறான். எம்பெருமானின் இவருடைய திருவடியின் எல்லை பக்தியின் எல்லை நிலமாம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் தன் வாகனமாக்கி கொண்டு எழுந்தருளி இருக்கிறான் என்றால் ஸ்ரீ கோவிந்தனின் வாத்சல்யத்திற்கு ஒரு எல்லையும் உண்டோ? ஒரு தலை சிறந்த எஜமானனாக நம் ஸ்ரீனிவாசன், அவரது பிரியதாசனாக அஞ்சனா புத்திரன், இருவரையும் ஒருங்கே இணைந்து இந்நன்னாளில் கண்டு கொண்டு நம்முடைய பாபங்களை தீர்க்கும்படி நம்மை அனுகிரகிக்கும்படி இவனே குருவாக கொண்டு இவன் மூலமாகவே அவரிடத்திலே பிரார்த்தித்து பெறுவதில் என்ன குறை இருக்கப் போகிறது? அதாவது இவனை ஏன் குருவாக கொண்டது என்றால், ஒரு யானை மேல் ஏற வேண்டும் என்னால் அந்த யானை பாகன் அந்த யானையிடத்தே ஏதோ சமிக்ஞை செய்ய, ஏதோ குறி சொல்ல, அந்த யானையும் காலை மடக்கி கொண்டு அவன் மேலே ஏறுவதற்காக உதவி செய்கிறது. பின்பு அவன் யானை மேலே ஏறுகிறான். அதே போல ஆஞ்சநேயரும் ஒரு குருவாக இருந்து எம்பெருமானிடத்தை பிரார்த்தித்து இந்த பக்தர்களை ஏற்றுக்கொள்ளுங்கோள் என்று சிபாரிசு செய்வது. ஒருபுறம் மார்பில் இருக்கும் தாயார் அலமேலுமங்கை தாயார் சிபாரிசு செய்ய, இவனோ குருவாக இருந்து இவனை ஆட்கொள்ள வேண்டும், இந்த பக்தனை ரட்சிக்க வேண்டும், கண் கொடுத்து பார்க்க வேண்டும் என்று அவர்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டும் என்று அவன் திருவடி பாரத்தை காமித்து கொடுத்து அந்த திருவடியை தன் திருக்கரங்களால் ஏந்திக்கொண்டு இதோ பற்றி பாருங்கோள், இந்த திருவடியே நிலையானது, இந்த திருவடியை பற்றி கொள்ளுங்கோள் என்று காண்பிப்பது போல ஊர்வலம் வருகின்றான். அதே போன்று அடியார்களான நம்மையும் திருவடி கைவிட மாட்டார். இவர் ஒரு ஆச்சாரின் ஸ்தானத்திலே இருந்து எம்பெருமானத்திலே நம்முடைய குறைகளை தீர்க்க முறையிடுவான். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம் என்கிறார். மேலே இந்த வைபவத்தை சற்றே கண்டுகளிப்போம். ஹனுமந்த வாகனம் ஆரோகணம் செய்து ஆனந்த கோலமுடன் நாராயணன் தனுசேந்தி வருகின்ற சூரிய குலன், அவன் சதிராடி வருகின்ற கோலாகலன். ஹனுமந்த வாகனம் ஆரோகணம் செய்து ஆனந்த கோலமுடன் நாராயணன் தனுசேந்தி வருகின்ற சூரிய குலன், அவன் சதிராடி வருகின்ற கோலாகலன். ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஹரி கோவிந்தா. ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஹரி கோவிந்தா. ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஹரி கோவிந்தா. ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஹரி கோவிந்தா. அஞ்சனை மலையிலே கோயில் கொண்டான், அழகான காக்குத்த நாமம் கொண்டான். அஞ்சனை மலையிலே கோயில் கொண்டான், அழகான காக்குத்த நாமம் கொண்டான். மணிவேங்கடத்தான் ஸ்ரீனிவாசன், மணியான வாழ்வு தருமலையின் வாசன். மணிவேங்கடத்தான் ஸ்ரீனிவாசன், மணியான வாழ்வு தருமலையின் வாசன். தஞ்சமென்றே வந்த அடியவர்க்கு தாராளமாகவே அருளளிப்பான். தஞ்சமென்றே வந்த அடியவர்க்கு தாராளமாகவே அருளளிப்பான். தங்கம் வைரம் இன்னும் மேனி அழகன், தனியாத ஐஸ்வர்யம் தந்தளிப்பான். தங்கம் வைரம் இன்னும் மேனி அழகன், தனியாத ஐஸ்வர்யம் தந்தளிப்பான். ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஹரி கோவிந்தா. ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஹரி கோவிந்தா. ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஹரி கோவிந்தா.
श्रीराम जय राम श्रीराम जय राम हरि गोविन्द அனுமந்த வாகனம் ஆரோகணம் செய்து ஆனந்த கோலமுடன் நாராயணன் தனுசேந்தி வருகின்ற சூரிய குலன் அவன் சதிராடி வருகின்ற கோலாகலன் அனுமந்த வாகனம் ஆரோகணம் செய்து ஆனந்த கோலமுடன் நாராயணன் தனுசேந்தி வருகின்ற சூரிய குலன் அவன் சதிராடி வருகின்ற கோலாகலன் வருகின்ற வேதாச்சலன் வீரமாருதி ஏறும் சேஷாச்சலன் வில்லேந்தி வருகின்ற வேதாச்சலன் வீரமாருதி ஏறும் சேஷாச்சலன் வெங்கட பெருமலையின் செல்வ நிலையாய் ஓங்கிய நாதன் கனகாச்சலன் வெங்கட பெருமலையின் செல்வ நிலையாய் ஓங்கிய நாதன் கனகாச்சலன் கல்லேந்தி அணை செய்த கவிகுலத்தை காத்து ரட்சித்தவன் ஸ்ரீராகவன் கல்லேந்தி அணை செய்த கவிகுலத்தை காத்து ரட்சித்தவன் ஸ்ரீராகவன் உள்வாங்கும் உள்ளத்தில் உயர்வு தருவான் உத்தமன் உற்சவ விழாநாயகன் உள்வாங்கும் உள்ளத்தில் உயர்வு தருவான் உத்தமன் உற்சவ விழாநாயகன் அனுமந்த வாகனம் ஆரோகணம் செய்து ஆனந்த கோலமுடன் நாராயணன் தனுசேந்தி வருகின்ற சூரிய குலன் அவன் சதிராடி வருகின்ற கோலாகலன் அனுமந்த வாகனம் ஆரோகணம் செய்து ஆனந்த கோலமுடன் நாராயணன் தனுசேந்தி வருகின்ற சூரிய குலன் அவன் சதிராடி வருகின்ற கோலாகலன் श्रीराम जय राम श्रीराम जय राम श्रीराम जय राम हरि गोविन्द ராமா जय राम श्रीराम जय राम श्रीराम जय राम हरि गोविन्द श्रीराम श्रीराम जय राम श्रीराम जय राम இப்படி பல வகைகளிலும் பெருமை பெற்ற இந்த திவ்யமங்கள விக்கிரக சுரூபம் நமக்கு பரம உபகாரம் செய்வதாகவும் நம்மை ஒரு காலம் கைவிடாது ரட்சிக்க வல்லதாகவும் மேன்மை பெற்றதாக விளங்குகிறது. அதிலும் கண்டு பற்றுகைக்கு எளிதாக அல்லவோ என்று இருக்கிறது. நாம் பிரார்த்தித்ததை பிரார்த்திக்கும்படியாக அளிப்பதாக உள்ளது. கோவிந்தனின் திருவடி இணைகளை அவன் திருமேனி முழுவதையும் மறந்தால் கூட இந்த திருவடிகளை நினைப்பதனால் அந்த திருவடியை மட்டுமே மனதில் உருவகப்படுத்தி நினைப்பது என்பது மிகவும் எளிது அல்லவா? திருவடிகளை பிடித்து கொண்டால் நம் ஸ்ரீயப்பதி அவன் நம்மை உதறி தள்ளிவிட்டு எங்கும் செல்ல இயலாது. அவன் அனுகிரகித்தே தீர்வான். சர்வரட்சகனான மலையப்பனும் தயாஸ்வரூபிணியான தாயாரும் கைவிட்டாலும் திருவடிகள் ஒரு காலம் நம்மை கைவிடாது. இக்கருத்தையே சுவாமி நம்மாழ்வாரும் வன்புகழ் நாரணன் தென்கழல் சேரே அனுபவிக்க யோக்கியதையான தென்கழல்களை பற்றியிருக்க வேணும். அடைந்தவர்களை ஒருபோதும் கைவிடாத திருவடி இணைகள் சுவாமி நம்மாழ்வார் சாதித்தருளிய திருவாய் மொழியில் தூயர் அரு சுடரடி என்று துக்கங்களை போக்கும் ஒளி பொருந்திய திருவடி என்பதனை குறிப்பிட்டுள்ளார். எம்பெருமானின் திருவடி இணைகள் அடைந்தவுடனே பக்தர்களின் துயரம் யாவும் ஒழிந்துவிடும் என்பது பொருள். அதுவன்றோ அத்திருவடிகளை கருத்மானும் சரி திருவடியான ஆஞ்சநேயரும் சரி அந்த திருவடிகளை பற்றி கொண்டு தானே ஊர்வலம் வருகிறார்கள். வீதி புறப்பாடுகளையும் கண்டருள்கிறார்கள். அதையே சூழ்ச்சிப்பித்து காமிக்கிறார்கள். நமக்கு இந்த திருவடியை பற்றினால் தான் நமக்கு உயர்வு வரும், உய்வு பெறுவோம் என்பதை. பக்தர்களுடைய துயரத்தை அறுப்பதோடு நில்லாமல் பக்தர்களின் துயரத்தை அறுத்து தாமும் துயரற்று விளங்குமாம் இந்த திருவடிகள். அதாகில் பக்தர்கள் துயர் அடைந்தால் இவனுக்கு சற்றும் பொறுக்காதாம். ராமானுஜரின் திருவுள்ள கருத்து என்று பூர்வர்கள் சாதித்துள்ளனர். வியசனேஷு மனுஷ்யானாம் பிருஷம்பவதி துக்கிதக
அயோத்தி மக்களுக்கு ஏதேனும் துக்கம் நேரிட்டால் ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகன் மிகவும் வருந்தி தவிப்பாராம். இவ்வண்ணம் திருவடிகளை காத்தது திவ்யமணி பாதுகைகள் தானே. ராமன் வனவாசம் சென்றபோது ராமனின் திவ்யமணி பாதுகைகளை பரதாழ்வானிடம் அளிக்கப்பட்டு அதுவன்றோ அயோத்தியை க்ஷேமமாக வைத்திருந்தது. இப்பாதுகையின் பிரபாவம் பக்தர்களின் துயரை துடைக்கும் பிரபாவம் பரதாழ்வானாலே முன்னம் எடுத்து உரைக்கப்பட்டது, நமக்கு விளக்கி காட்டப்பட்டது, வாழ்ந்தும் காட்டப்பட்டது. அதாவது சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்ரம் எனும் ஸ்லோக தொகுப்பில் இத்தனை பிரபாவங்கள் ஏற்றங்கள் பகவானின் பாதுகைக்கு உண்டு, அதை காக்கும் பாதுகாதேவிக்கு உண்டென்பதை பரதாழ்வான் மூலமாக தெரிவிக்கப்பட்டது. பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்திபாஜாம் யத் உபக்யம் அசேஷதः பிருத்திவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவக என்கிறார். அயோத்தியில் பரதாழ்வான் பாதுகையை ஆராதிக்க 14 வருடங்கள் சிறிதும் குறையின்றி பூமி முழுவதும் யோகக்ஷேமம் பெற்று விளங்கியதாம். க்ஷிபதி மணிபாதரக்ஷேநாதைः நூனம் சமாஸ்ரிதத்ராணே ரங்கேஸ்வரஸ்ய பவதி ரக்ஷாபேட்ச பிரதீட்சண விளம்பம் என்கிறார். எல்லாம் அறிந்தவன் கருணாமூர்த்தியான எம்பெருமான். எனினும் பக்தர்கள் தன்னை காக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதையே அவன் எதிர்பார்க்கிறான் என்றால், பாதுகா தேவியோ கருணை உள்ளம் கொண்டு பக்தர்களின் பிரார்த்தனையை தாமதிக்காமல் ஸ்ரீயப்பதிக்கு இவர்களின் பிரார்த்தனைகளை ஒலிகளால் செவிமடிக்கச் செய்கிறாள். பகவானிடத்தில் தேவிமார்கள், தயை குணம், பாதுகைகள் அனைத்தும் இருப்பது நம் போல்வாரை ரட்சிக்கத்தானே. அவன் பார்வை நம்மீது விழுந்து நம் கோரிக்கைகளை தீர்ப்பதற்காகத்தானே. இந்த வேகடேசன் அதுவும் போராதென்று திருவடியை நமக்கு ஒரு ஆச்சாரியன் ஸ்தானத்திலே இருத்து இதோ இங்கே நமக்கு உபகரிக்க இதோ எழுந்தருளி இருக்கிறான். அவன் மனம் குளிர உள்ளம் குளிர இதோ இந்த ஸ்திரீகள், இந்த குழந்தைகள், எத்தனை ஆட்டம், எத்தனை கோலாகலம், இத்தனை வெயிலும் பாராது அவனுக்காக வன்றோ அவனை காண வேண்டும், ஏதோ ஒரு யுக்தி, ஒரு ஆசை, அதனால்தானே இந்த ஆட்டங்கள் பாட்டங்கள், இதில் பங்கேற்று கொண்டு இதோ இந்த குழந்தைகள் எத்தனையோ விளையாட்டுக்கு போகலாம், எத்தனையோ செய்யலாம், அதையெல்லாம் விடுத்து இந்த திருமலையில் இந்த எம்பெருமான் முன்பு இந்த ஆட்டத்தை கழித்து கொண்டு இதை பார்க்கச் செய்து மற்றவர்களையும் பார்க்கச் செய்து வெயில் என்று பாராது, மழை என்று பாராது இதோ இந்த குழந்தைகள் ஆடுவது எத்தனை அழகாக உள்ளது. நாம் அனுபவிப்பது போலத்தானே அவனும் அனுபவிப்பான். அதை கண்டுதானே உள்ளம் குளிர்வான். இதோ இந்த குழந்தைகள் காணும், இதையும் நாம் கண்டு களிப்போம். மேலே எஸ்மின் திருஷ்டே ததிதர சுகைஹி கம்யதே கோஷ்பதத்துவம் சத்யம் ஞானம் திரிபிஹி அவதிபிஹி முக்தமானந்த சிந்தும் त्वत् ஸ்வீகாராத் தமிக கிருத்தினக சூரி பிருந்தானுபாவியம் நித்யாபூர்வம் நிதிமிவதயே நிர்விஷன் யஜ்ஞதாத்ரௌன்கிறார். ஸ்ரீனிவாசனுடைய ஸ்வரூபம் என்னாலும் மாற்றமடையாது. என்னிடத்தில் இருக்கிறான், என்னிடத்தில் இல்லை என்று கொண்டு அளவிட இயலாது. இதோ கோஷ்டி இந்த யானையிலும் இருக்கலாம், வரும் பக்தர்களிடத்திலும் இருக்கலாம், அனுகிரகிக்க எங்கு வேண்டுமானாலும் தோன்றுவான். இவன் சர்வ வியாபி, எல்லார் மனத்திலும் இருப்பவன், அந்தர்யாமியாக இருந்து நடாத்துபவன். இதோ ஆடிக்கொண்டிருக்கும் குழந்தைகள் நடுவிலே கூட இருக்கலாம், மகிழ்ந்து இருக்கலாம். யார் கண்டார்கள்? கண்டவர்கள் யாரும் இல்லை. இருந்த இடத்தில் இருந்து கொண்டே பக்தர்களை அவனால் ரட்சிக்க முடியும். அவனை காலத்தாலும் அளவிட்டு சொல்ல இயலாது. எல்லா காலத்திலும் எப்போதும் புலன். அவன் பக்தர்களின் வேண்டுதல்களுக்கு இணங்க எந்த விதத்திலும் எந்த சமயத்திலும் வருகை தந்து அனுகிரகிப்பான் என்பது நிச்சயம். துயரை துடைக்கும் துயரரு சுடரி திருவடிகளை கொண்டவன் அவனிடத்தில் இயற்கையாக உள்ள பக்த ரட்சண பரிபாலனம் என்பது அந்த அலர்மேலுமங்க தாயார் தயாதேவியாகவே அவன் இதயத்தில் இருந்து நமக்கு அனுகிரகிக்க அன்று ஸ்ரீனிவாசனை ஒரு நிதியாக பக்தர்கள் அனுபவிக்கின்றனர். தாயாரின் சிபாரிசு இல்லாமல் இது எங்கே நடக்கும்? காண காண சேவிக்க சேவிக்க திகட்டாதவன் நம் ஸ்ரீ வெங்கடநாயகன். ஜகதி மிதம்பச்சா त्वदिधराधु दये धरला बलनियमोज्झित भवती सन्तपनाय पुनः त्वमिह निरङ्कुश प्रसगदाति विभूतिमती वितरसि देहिनां निरवतिं விஷசைலநிதிம். இவன் விஷாச்சல. இந்த நிதி எங்கேருந்து கிடைக்கிறது? நமக்கு தாயாரின் சிபாரிசினாலே தான் இந்த நிதி நமக்கு கிடைக்கிறது. தாயார் சிபாரிசு என்ன நமக்கு கிடைக்கச் செய்கிறது? ஸ்ரீனிவாசன் என்றும் நிதி. அந்த நிதியை நமக்கு அளிக்கிறாள். ஸ்ரீனிவாசனது கருணையாக விளங்கும் இதோ இந்த 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 நடன குழுவின் மத்தியிலே நம் இப்படி சற்று முன்பு அந்த ஸ்ரீனிவாசனாகவே ஒருவரை கண்டோம்.
ஸ்ரீனிவாசனது கருணையாக விளங்கும் தயாதேவியே, உனது வெறுமை அதி அற்புதமானது. நீ அடியார்களுக்கு பலன் கொடுப்பதில் உறுதியாக நிற்பவள். இதில் பக்தர்களுக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை. உன்னை சரணடைந்தார்க்கு எவ்வித பலனை அளிக்கிறாய் என்றால், ஸ்ரீனிவாசன் என்னும் எல்லையற்ற பெரும் நிதியைக் கண்டு சேவிக்கும்படியான திவ்ய பலனையன்றோ அளித்திருக்கிறாய். ஒரு முறை கண்களால் காண்போம் ஈர்க்கும்படியான நிதியன்றோ உன்பதி. உன்மேல் அளவற்ற அன்பு கொண்ட திருவேங்கடநாதன் பக்தர்களை காக்கவன்றோ அவதரித்துள்ளான். அன்புடன் வரும் பக்தர்களை அவனை காணுபடி செய்வது என்பது உன் கருணையே அன்றி வேறில்லை. எல்லா மங்களங்களுக்கும் உறைவிடமாயுள்ள தாயே தயாதேவி, பக்தர்களுக்கு நன்மை புரியும் இனிய தன்மை உடையவள். பக்தர்களின் அனைத்து துக்கங்களையும் பொறுப்புகளையும் உன்னிடத்தே சமர்ப்பித்து உங்கள் திருவடிகளை சரண் அடைந்தனர் என்றால் வேறு பயம் எதற்கு? திவ்ய தம்பதிகளான நீங்களே அனைத்து குறைகளையும் நீக்கி ஆதரிப்பீர்கள் என்று பிரார்த்திக்கின்றனர். இதோ சற்றே அனுபவிப்போம் இந்த அனுமந்த வாகனத்தை. दशरथ राम निज सत्य काम नमो नमो काकुत्स राम राम दशरथ राम निज सत्य काम नमो नमो काकुत्स राम राम दशरथ राम करुणानिधि राम कौसल्यानन्दन राम परम पुरुष सीतापति राम करुणानिधि राम कौसल्यानन्दन राम परम पुरुष सीतापति राम शरधि बंधन राम शरधि बंधन राम सवन रक्षक राम गुरुतर रविवंश कोदंड राम शरधि बंधन राम सवन रक्षक राम गुरुतर रविवंश कोदंड राम राम दशरथ राम धनुजहरण राम दशरथ सुत राम विनुतामर स्तोत्र विजय राम धनुजहरण राम दशरथ सुत राम विनुतामर स्तोत्र विजय राम मनुजावतार राम मनुजावतार राम महनीय गुण राम अनिलज प्रिय राम अयोध्य राम मनुजावतार राम महनीय गुण राम अनिलज प्रिय राम अयोध्य राम राम दशरथ राम
ಸುಲಲಿತ ಯಶ ರಾಮ ಸುಗ್ರೀವ ವರದ ರಾಮ ಕಲುಷ ರಾವಣ ಭಯಂಕರ ರಾಮ ಸುಲಲಿತ ಯಶ ರಾಮ ಸುಗ್ರೀವ ವರದ ರಾಮ ಕಲುಷ ರಾವಣ ಭಯಂಕರ ರಾಮ ವಿಲಸಿತ ರಘುರಾಮ ವಿಲಸಿತ ರಘುರಾಮ ವೇದ ಗೋಚರ ರಾಮ ಕಲಿತ ಪ್ರತಾಪ ಶ್ರೀ ವೆಂಕಟಗಿರಿ ರಾಮ ವಿಲಸಿತ ರಘುರಾಮ ವೇದ ಗೋಚರ ರಾಮ ಕಲಿತ ಪ್ರತಾಪ ಶ್ರೀ ವೆಂಕಟಗಿರಿ ರಾಮ ರಾಮ ದಶರಥ ರಾಮ ನಿಜ ಸತ್ಯ ಕಾಮ ನಮೋ ನಮೋ ಕಾಕುತ್ಸ ರಾಮ ರಾಮ ದಶರಥ ರಾಮ ராமகிருஷ்ணா அவதாரங்களிலே நாம் காணவில்லை. ஆனால் அதை அனைத்தும் இந்த அர்ச்சாவதாரத்திலும் இவன் கருணை குணங்களை வெளிப்படுத்துவது தன்னை அண்டி வரும் பக்தர்களுக்காகத்தான். அடியவருக்கு மெய்யனான எம்பெருமான் இதோ திருமலையப்பன் அவனுடைய ஸ்வரூபம் ரூபம் முதலியவற்றை அவனது அடியார்கள் அனுபவிக்கும்படியாக விசேஷ ஞானத்தை நம்பி வரும் அடியார்களுக்கு அனுகிரகிக்கிறான். நிலவினால் உலகம் முழுதும் பிரகாசிக்கச் செய்யும் குளிர்ந்த சந்திரனாக விளங்குகின்றான். உலகில் பிரகாசமாக உள்ள அனைத்து பொருள்களும் இவன் கொடுத்த ஒளிக்கற்றையின் திவலைகளாக வைத்துக்கொண்டு பிரகாசிப்பதால் தேஜோமயன் எனப்படுகின்றான். இவன் திவ்ய திருவடி நிழலின் கீழ் அனைத்தையும் அடக்கி க்ஷேமமுறச் செய்வதால் அனைத்து பொருள்களுக்கும் தாயாக திகழ்கின்றான். பிரளய சமயத்தில் தனியாயிருந்து ஜீவாத்மாக்களுக்கு ஷரீரம் இந்திரியங்களை கொடுத்து படைத்து காப்பதால் தந்தையாகவும் ஆகின்றான். ஒருபோதும் பக்தர்களை கைவிடாது நின்று காப்பதில் அவர்களுக்கு சகலவித பந்துவாகவும் உலகில் உள்ள ஸ்திரமில்லாத பொருள்கள் அனைத்தும் தவிர்த்து ஸ்திரமான இவனே தக்க பலனாகவும் நிற்கின்றான், அருளவும் செய்கின்றான். அனைத்து பக்தர்களும் அனுஷ்டிக்கும் உபாயத்தால் பக்தர்கள் மீது அருளை புரிந்து பலனை தருவதால் அவனே முக்கிய உபாயமாக நிற்கின்றான். பாப்பங்கள் முழுவதையும் முழிப்பதால் அவனே தர்மஸ்வரூபியாக நிற்கின்றான், அனுகிரகிக்கிறான். இத்துணை நன்மைகளை அளிக்கவல்ல எம்பெருமான் வேறொருவர் இல்லாமையால் இவனுக்கு நிகர் யாருமே இல்லாதனாலே இவனே பக்தர்களுக்கு உதவ நிற்கின்றான். பக்தர்கள் மீது ஏற்படும் மனக்கலக்கத்தை நீக்கவல்ல பெரிய பிராட்டி திருமார்பில் நித்தியவாசம் செய்வதால் பக்தர்களுக்கு நன்மையை அளிக்கும் திவ்ய தம்பதிகளாக இருக்கின்றார்கள். நாராயண சப்தத்தால் ஜகத்காரணமாகவும் உயர்ந்த ஸ்தானமாக வைகுண்ட வாசத்தையும் அளிப்பான். இவனே கற்பக விருட்சமாக இருந்து ஸ்வரூப ரூப குண விபூதி எதிலும் குறைவற்றவனாக விளங்குவதால் இவனே சர்வேஸ்வரனாகவும் இருக்கின்றான். அடியவர்களுக்கு மெய்யனான இருப்பதால் பக்தர்களுக்கு வரும் துன்பத்தை உடனே நீக்கி காப்பதாலும் திவ்ய தம்பதிகளான இவர்களை பரம போக்கியமாக அனுபவிக்கும்படியாக ஆனந்த விமானத்தின் கீழ் எழுந்தருளியிருக்கும் ஆனந்த ஸ்வரூபியாக நிற்கின்றான். கறந்த பாலுள் நெய்யே போல பக்தர்களுக்கு அந்தரியாமை இருப்பதால் அவர்களை நடாத்தி செல்கின்றான். சகலம் தத்தி தவைவ மாதவ என்று ஆனவந்தார் திருவாக்கு போலே அனைத்து வஸ்துக்களுக்கும் இவனே சுவாமியாக நிற்கின்றார். ஆக நாம் சமர்ப்பிப்பதற்கு என்ன இருக்கிறது? அவனே நம்மை ஆட்கொள்ள வேண்டும். உலகில் காணும் தோஷங்கள் அவனை அண்டாது என்றும் திருக்கல்யாண குணங்களால் இவனே சிறந்தவனாக விளங்குகின்றான். அது என்ன திருக்கல்யாண குணங்கள்? பிரதானம் பக்தர்களை ரட்சிப்பது, தன்னை சரணடைந்தார்களை காப்பது என்பதே கல்யாண குணங்களில் ஏற்றமானது ஒன்று. இவன் பெருமைகளை பேச வேதங்களுக்கு சற்று சிரமம் ஏற்படுமாம் என்றால் எப்படி சாதாரண மக்களால் பேச இயலும்? இதோ அர்ச்சக சுவாமி எம்பெருமான் பக்கத்திலே நின்று பக்தர்களை கண்டு இவன் காண வேண்டும் என்று அவர்களை பிரார்த்திப்பார் போலும். சேர்ந்தார் தீவினைகட்கு அருணெஞ்சி திண்மதியை தீர்ந்தார் தம் மனத்து பிரியாதவர் உயிரே சோர்ந்தார் போகல் கொடா சுடரை அரக்கியை மூக்கு ஈர்ந்தாயை அடியேன் அடைந்தேன் முதல் முன்னமே
எம்பெருமான் ராமாவதாரத்தில் பாதகமலங்களை அடைந்தாரின் கொடிய பாவங்களை அறுத்தெறியும்படியானவன், பக்தர்களின் பாப்பங்களை அறுத்தெறியும் நஞ்சு போன்றவன், திடமான மதியை கொடுப்பவன், அதாவது இவன் மீது திடமான அசஞ்சலமான பக்தியை செலுத்த அனுகிரகிப்பவன், இவ்வுலகத்து சுகங்களை வேண்டுபவர்களுக்கு அருள்பவன், நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் என்ற பரமேகாந்திகளின் மனதை விட்டு அகலாதவன், ஆக எல்லா பலன்களையும் அளிப்பவன் இவன். இவன் என்றால் இவனுடைய வீரத்திற்கு ஏதேனும் ஓர் உதாரணம் உண்டோ எனில் உண்டு. அரக்கியான ராட்சசியான சூர்பனகையின் கர்வத்தை அடக்கியவன், மூக்கையை அறுத்தவன் என்று ஸ்ரீராமபிரான் தோள்வலியை உணர்த்தி இவனே நம் வினைகளை அனைத்தும் களையக்கூடியவன் என்று உபதேசித்து அருளினார். சூர்பனகை போன்ற நம்மை தாக்கும் கொடிய வல்வினைகளை அழிக்கக்கூடியவன் நம் ஸ்ரீராமன். அவனே பேசும் தெய்வமாம் நம் கோவிந்தன் விபவாவதாரத்தில் ராமனாக அவதரித்து இவனுடைய வீரத்தை காருண்யசீலத்தை காட்டியருளியது அனைவரும் அறிந்ததே. அதேபோன்று இதோ இங்கே அர்ச்சை திருமேனியாக நித்திய யுவாவாக பக்தர்களை எதிர்கொண்டு அழைக்கும்படியாக அவர்களின் துக்கச்சுழலை களைந்து மன நிம்மதியை அளிக்க வல்ல கோபாலனாக ஆண்டாளுக்கும் ஐயனாக சேஷாச்சலத்திலே வீறு கொண்டு திருவடியை வாகனமாக கொண்டு மேலே எழுந்தருளுகிறான். நின்ற திருக்கோலத்துடனே சகலவித கல்யாண குண கடலாக எழுந்தருளி இன்றும் நமக்கு காட்சியளித்து யாம் இருக்க பயமென் என்று தன் திருவடியினைகளை காட்டிக்கொண்டு நாம் கண்டு கழிக்காத ராமனாக, கிருஷ்ணனாக, நிருசிம்மனாக, வாமனனாக, திருவிக்கிரமனாக எழுந்தருளி அர்ச்சை திருமேனியாலும் குணம் குன்றாத சேஷாச்சலனாக எழுந்தருளியிருக்கிறான் நம் கோவிந்தன். அவனை எவ்வாறு துதித்து அருளை பெறுவது என்பதை சுவாமி ஸ்ரீதேசிகன் மும்மணி கோவை என்னும் தமிழ் பிரபந்தத்தின் மூலமாக அருளி செய்துள்ளார். இதோ மேலே அனுபவிப்போம். இதோ ரத சப்தமி அன்று வாகனத்தின் மேல் ஏறிக்கொண்டு அதை அந்த அனுமந்த வாகன அனுமனே சுமக்குது போல குலுங்கி குலுங்கி எழுந்தருள்வது எவ்வளோ இனிமையாக இருக்கிறது, கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. भव्य सुगुणारामं भावयामि रघुरामं भव्य सुगुणारामं भावयामि रघुरामं भव्य सुगुणारामं भावयामि रघुरामं भव्य सुगुणारामं भावयामि रघुरामम् भावुक वितरण परवाङ्गलीलसिद्धौ भावुक वितरण परवाङ्गलीलसिद्धौ भावुक वितरण परवाङ्गलीलसिद्धौ सरि ग सरि मा पद पद रे सनि द नि द म म ग रे स द सरि म ग रि म पद प म पद स नि द प म पद ग रि स द ग रि नि द म ग रि स द भावयामि रघुरामम् दिनकरान्वय तिलकं दिव्यगाधि सुरसवना दिनकरान्वय तिलकं दिव्यगाधि सुरसवना दिनकरान्वय तिलकं दिव्यगाधि सुरसवना वनरचित सुबाहुमुखवधम् अहल्या पावनं वनरचित सुबाहुमुखवधम् अहल्या पावनम् अनघमीश छापभङ्गं जनकसुधा प्राणेशम् अनघमीश
जनकसुधा प्राणेशं घनकुपितभृगुरामगर्वगरमिदसागेदम् अनघमीश चापभङ्गं जनकसुधा प्राणेशं घनकुपितभृगुरामगर्वगरमिदसागेदम् मागसानिधनिस रे गमनिदमगरि गमपगरि सनि सरि गमनिधनि बदनि सनि धनि सरि गमगि सनि गरि सद रि सद सद गरि निध मगरि सद वयामि रघुरामम् विहदा अभिषेकमदा विपिनगदमार्यवच विहदा अभिषेकमदा विपिनगदमार्यवच विहदा अभिषेकमदा विपिनगदमार्यवच सहित सीता सौमित्रिं शान्ततमशीलं सहित सीता सौमित्रिं शान्ततमशीलं सहित सीता सौमित्रिं शान्ततमशीलं गुहनिलयगदं चित्रकूडागदवरददत गुहनिलयगदं चित्रकूडागदवरददत गुहनिलयगदं चित्रकूडागदवरददत महिदरत्नमय पादुकं मदनसुन्दरागौ महिदरत्नमय पादुकं मदनसुन्दरागौ निस गमप गमप निस निस रि निस अवगारिस निस गमप गमप निस निस गरि सनि ध निस गरि सद रि सद सद रि निध मगरि सद சரண் அடைந்து நம்மை காக்கும் பொறுப்பை இவளிடத்தே சமர்ப்பிக்க வேண்டும். இதனால் என்ன நன்மை பெறுவோம் என்றால், தாயாரின் தயாதேவியின் தயை எனும் மிகப்பெரிய அலை நம்மை வாட்டும் துன்பம் பாப்பம் என்னும் பெரிய மரத்தை வேரோடு சாய்த்து விடுகிறாள். திருவேங்கடமலை எத்துணை பெரியதோ அத்தனை பெரியது இந்த திவ்ய தம்பதிகளின் கருணை உள்ளும் என்னும் தயை. நம் குற்றங்களை உணர்ந்து இந்த திவ்ய தம்பதிகளை சரண் அடைந்தோம் என்னால் வேறு எந்த உபாயத்தையும் கை கொள்ள வேண்டாம். நம் குற்றங்களை திவ்ய தம்பதிகளின் திருவடிகளில் எவ்வாறு சமர்ப்பிப்பது? அவர்கள் இதை செவிப்படுப்பாரா என்றால் இதற்கும் சுவாமி தேசிகன் உள்ளங்கை நெல்லிக்கனி போல விளக்கமாக உபதேசித்துள்ளார். அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி கருணேத்வம் ச குணேஷு சார்வபௌமி விதுஷி ஸ்திதிவிதுஷீம் ஸ்வயம் மாம் விஷசைலேஸ்வர பாத சத்குரு துவம்ன்றார். குற்றங்களுக்கு இருப்பிடமானவர்கள் நம் போன்றவர்கள் என்றால் பத்மாவதி தாயார் என்னும் தயாதேவி கல்யாண குணங்களின் இருப்பிடமாகவும் மேரே திருவேங்கடமுடையானிடத்தே காணும் அதிசயத்தக்கதான கல்யாண குணங்களுக்கு இவளே சக்கரவர்த்தினியாகவும் இருக்கிறாள். அபராத குணங்களுக்கு இருப்பிடமான நாம் கல்யாண குணங்களுக்கே இருப்பிடமான திவ்ய தம்பதிகள். குணங்களில் தான் வேறுபாடே ஒழிய குணங்களின் அளவு நமக்கும் தயாதேவிக்கும் சமமாக உள்ளது. ஆக தாயாரிடத்தே வேண்டி பெற வேண்டியது சக்கரவர்த்தியான தாயார் நம் மீது உள்ள துர்குணங்களை சிறைப்படுத்தி நம்மை விடுவிப்பதற்குத்தான். துர்குணங்களுக்கு எதிர்த்தட்டாக நம்மை மாற்றி திருவேங்கமுடையானின் திவ்ய கமல பாதங்களில் திருவேங்கடமுடையானின் திவ்ய கமல பாதங்களில் சேர்த்துருள பிரார்த்திக்க வேண்டும். இந்த திவ்ய தம்பதிகளே அடியார்களின் விரோதிகளை ஒழிப்பவர்கள்.
எல்லா நன்மைகளுக்கும் வழித்துணையாக நிற்பவர்கள். இவர்களை சரண் அடைவதால் பலனை கொடுப்பவர்களும் இவர்களே. உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற பேதமற்று கலந்து உறவாடுபவர்கள், வரத்தை அருளுபவர்கள். எனவே மேம்பட்டவர்களாக திருமலையில் அலர்மேல் மங்கை உரை மார்பனாக திருவேங்கடமுடையானாக நின்று நம்மை ரட்சிப்பவர்கள். திருவேங்கடமுடையானின் தயாதேவி உலகம் முழுதுக்கும் அருள் புரிகின்ற தாயாயிருப்பவள். எல்லா உயிரினங்களிலும் இவளுடைய குழந்தைகள். உலகில் ஒரு தாய் தன் குழந்தை கேட்கும் விரும்பும் பொருளை கொடுப்பாள். அதை தன்னிடம் வைத்தும் இருப்பாள். அலர்மேல் மங்கை எனும் தாயை தயை கருணை மிக்க தாய் அம்மா பக்தர்களின் விருப்பத்திற்கு இணங்க அனுகிரகம் செய்வாள். அடியார்க்கு அமுதம் போன்று இனியவள். பக்தர்களுக்கு என்றும் இன்னருள் புரிபவள். அந்த ஸ்ரீனிவாசனிடத்தே பிரார்த்திக்க வேண்டும் என்றால் இந்த தாயாரே நமக்கு அருள வேண்டும் என்று அவனிடத்தே பிரார்த்திக்க வேண்டும். தாயாரிடத்தே ஸ்ரீனிவாசனின் அனுகிரகம் வேணும் என்று பிரார்த்திக்க வேண்டும். வேதத்தின் முன்னிட்டு கொண்டு பேயாழ்வார் தான் இயற்றிய 3ஆம் திருவந்தாதி முதலிலேயே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கண் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன்பால் என்று என்கிறார். இந்த கடல் நிற நீலமேனி வண்ணன் எனக்கு சேவை சாதித்தான். எவ்வாறு? இவனுடைய திருமார்பிலே பொன்னிற திருமேனியோடு இருக்கும் தாயாரையும் கண்டேன். அவள் சேர்த்தியாலே இவனும் பொன்னிறமாக ஜெகஜோதியாகத் தோன்றினான். இவர்கள் இருவருக்கும் என்ன ஆபத்து வருமோ என்று காக்கும் நிலையிலே இருக்கும் பொன்னிறமயமான திருச்சக்கரத்தையும் சேவித்தேன். மற்றொரு திருக்கரத்திலே கூனற்சங்கம். பெருமாள் மலையப்பனை இந்த கோலத்தில் காண என்ன பேறு பெற்றோம்? கிடைக்க வேணுமென்றோ அவன் அனுகிரகத்தாலே. இந்த பூவுலகிலே வாழ நமக்கு வேண்டிய அனைத்து செல்வங்களும், அதாவது பொன், பசுக்கள், குதிரைகள் என்று பல மங்களங்களை அளிப்பவள் எவளோ. பகவானே, உன்னை விட்டு பிரியாத பிராட்டியை எனக்கும் அளிப்பீராக என்று அவனை தாழ் பணிந்து வேண்டி பெற வேண்டும். சுவாமி தேசிகன் ஸ்ரீ ஸ்துதி எனும் ஸ்லோக தொகுப்பில் மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் அக்ஷப்பீடீம் மதுவிஜயனோ பூஷயந்தீம் ஸ்வகாந்தியா பிரத்யக்ஷானோ ஷவிகமஹிம பிரார்த்தனீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்தியும் ஸ்ரீயமச்சரணக துவாம் சரண்யாம் பிரபத்தே என்கிறார். இதோ கருட வாகனத்திலே ஆரோகணித்து பக்தர்கள் இருக்கும் இடமெல்லாம் சென்று சென்று தன் திருமுகத்தை காட்டி எம்பெருமான் அனுகிரகிக்க தொடங்கிவிட்டான். மானாதீதா என்றால் எல்லையில்லாத பெருமையுடைய தாயே, வேதங்களே உனது பெருமையை சொல்லி முடிக்க இயலாது போகிறது. உலகத்திலே மங்களப் பொருள்கள் பல இருக்கின்றன. அதற்கு மங்களத்தன்மையை நீயே அளிக்கின்றார், அதாவது தாயே அளிக்கின்றாள். எம்பெருமானின் இவளின் இருப்பிடமான ஸ்ரீனிவாசனின் மார்பையே இதயத்தையே தேர்ந்தெடுத்தாய். அழகுற அங்கேயே நித்திய வாசமும் செய்கின்றாய். எதற்காக? பக்தர்களை அனுகிரகம் செய்யவே. இந்த பக்தர்கள் பலர் பசு, புத்திரர்கள், செல்வம், திருமணம் என்று பலவற்றை வேண்டி நிற்கின்றனர். பலர் மேம்பட்ட மோட்சத்தையும் உன்னிடத்தே வேண்டுகின்றனர். அவர்கள் விரும்பிய பலன்களை அவர்கள் விரும்பியவாறே நீ அளிப்பதால் ஜனங்களுக்கு தேவையானவற்றை அளிக்கும் ஸ்ரேயசே தாயாராக வடிவு கொண்டது போல இருக்கின்றாய். அடியார்களை கைவிடாது அபயமளிக்கும் தாயாக இருப்பவள் நீயே. இத்தகைய பெருமையுடைய நீ உன்னை ஸ்ரீ என்று வேதம் கொண்டாடுகிறது. அத்தனை பெருமையுடைய உன்னை வேறு புகழற்ற அடியேன் சரண் அடைகின்றேன் என்கிறார் ஆழ்வார். அச்சலையான லோகமாத்தாவாக இருக்கும் இவளின் திவ்ய மங்கள திருஷ்டியே நம்மை காக்கும், துன்பங்களில் இருந்து விடுவிக்கும் என்பதை ஆர்த்தத்ராணாவிருதிபிகி அமிர்தாசார நீலாம்புவாகை அம்போஜானாம் உஷசிமிஷதாம் அந்தரங்கைய பாங்கை யஸ்யாம் திசி விஹரதே தேவி திருஷ்டுவஸ்வதீயாக தஸ்யாம் தஸ்யாம் மகமிகாம் தன்வதே சம்பதோகாக. துன்பங்களை துடைக்கும் தாயே, உன் கடைக்கண் பார்வை ஒன்றே போதும். அவை துன்பக்கடலில் உள்ளவர்களை தவிப்பவர்களை காப்பதையே விரதமாக கொண்டுள்ளன. அவை நம்மேல் விடும்போது அமுத மாறி பொழிவது போல் உள்ளது. இத்தகைய திவ்யமங்கள கடாட்சம் எந்தெந்த இடத்தில் விழுகிறதோ அங்கெல்லாம் செல்வங்கள் நான் முன் என்று போட்டி போட்டு கொண்டு வெள்ளமாக வந்து குவியுமா. உன் திவ்ய கடாட்சத்திற்கு ஒரு எல்லையே இல்லை. உலகம் அனைத்திலும் அவரவர் விரும்பும் எல்லா பலன்களையும் அளிக்கும் காமதேனுவாய் விளங்குகிறவள். இப்படி அற்புத தன்மைகள் நிறைந்த விளங்கும் அலமேலுமங்கை தாயார் எப்போதும் நம் உள்ளத்தினுள் திகழ்ந்து வேண்டும். எம்பெருமான் காட்சியை கழிப்போம், சற்றே கண்டு கழிப்போம். நின் திருமலையில் நான் வருவேனே,
மூர்த்தியே அவதார புருஷனே பற்றற்ற நாயகா குற்றங்கள் களைந்திடும் காலத்தின் தலைவனே கலிகால தேவனே கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசனே கோவிந்தா திருமலையில் கோயில் கொண்ட சீனிவாசனுக்கு கற்பூர ஆரதி ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட சீனிவாசனுக்கு கற்பூர ஹாரதியே 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 ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட சீனிவாசனுக்கு Govinda, 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 Govinda,
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ